ஆல் வெல்கம் டு ஹிஸ்டரி வாய்ஸ் ஓவர். இப்போ எடுத்ததுமே வந்து நம்ம ஸ்டோரி டெல்லர் தான் காட்டுறாங்க. நம்ம ஸ்டோரி டெல்லர் வந்து அவங்களோட ஃபேன்ஸ்க்குலாம் சைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவரோட ஸ்லேவாக ஒர்க் பண்ணுறதுல மனசுக்கு அவரும் வந்துட்டு சோகமாகவே இருக்காரு. அதை பார்த்துட்டு நம்மளுடைய ஸ்டோரி டெல்லர் கேட்குறாரு, என்னடா உன் மூஞ்சி இப்படி இருக்கு, நிறைய பணம் சம்பாதிச்சு தூக்கம் இல்லாமல் அலையிறியா அப்படின்னு கேட்குறப்போ, அது இல்லை பிரச்சனையே, எனக்கு என்ன பிரச்சனையா தோணுதுன்னா இனிமேல் இந்த பணம் சம்பாதிக்க முடியாதுன்றதை நினச்சது பிரச்சனையா இருக்கணும் போது, ஏன் அப்படி சொல்ற, இல்லை நான் இப்போ ஒரு சொல்லப்படுற விஷயத்தை கேட்டால் நீ இதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியலாதான் அப்படின்னும் போது அவரே புரிஞ்சுக்கிறாரு, என்னாச்சு குதோக்கிக்கு எதுவும் ப்ராப்ளமா அப்படின்ட்டு. இப்போ இந்த கெட்டவங்களாம் குரூப்பாக கேதர் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாரு அந்த மெஜிஸ்ட்ரேட்க்கு ஏதோ நோய் இருந்திருக்கும் போல, இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் அவனா சாவானா இந்த பேட் நியூஸை கேட்டுட்டு. பயங்கர மோசம் தான், பரவாயில்ல நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா, அந்த ஹையர் அஃபிஷியல்ஸோட ஒய்ஃப், அவங்களாம் கேதர் ஆகிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளோ மோசமாயிடுச்சுல, எல்லாம் அந்த லேடி ஓக்டேங்கால தான், அவ மட்டும் இந்த விஷயத்துல இவ்வளோ தலையிடல்னா அந்த மெஜிஸ்ட்ரேட் செத்துருக்க மாட்டாரு, அவ எங்கெல்லாம் போறாலும் அங்கெல்லாம் பேட் லக் தான் கொண்டு போயிட்டு இருக்கா, அவ்வளோ ஒரு மோசமான ஆளா இருக்க முடியாதுச்சு, எவ்வளோ மோசம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க மாதிரி வந்து நம்ம மெஜிஸ்ட்ரேட் ஹவுஸையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க போல கவர்மெண்ட்டே. ஸோ போச்சு, அந்த வீடும் போச்சு, இனிமேல் என்ன பண்ண போறாங்களோ தெரியல எல்லாரும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அந்த லேடிஸ்லாம். இங்க நம்ம லேடி ஓக்டேங்க வந்து சோகமா இருந்துட்டு இருக்காங்க, அவங்களோட வீட்டில் இருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய ஸ்டோரி டெல்லரும் வராரு. வந்துட்டு இந்த மாதிரி இவர் பக்கத்துல வந்தோடனே இவங்க தள்ளி போயிடுவாங்க, என்கிட்ட வராத, நான் வந்து அன்னைக்கே செத்துருக்கணும், உங்க வீட்டில் வச்சு மாட்டேன், நீ ஒன்னு அன்னைக்கு செத்துருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த ஃபயர்ல வச்சு லேடி ஓக்டேங்க்கு பதில் நான் செத்துருக்கணும், ஒருவேளை இந்த இடத்துல நான் பொழைச்சனால தான் ஓக்டேங்க் பதில் நான் உயிரோட வாழ்றேன், அதான் இந்த மாதிரி எனக்கு தண்டனை கிடைக்குது போல, ஏன் தான் என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கான்னு தெரியல, என்னோட பேட் லக்னால தான் எல்லாருமே சாகுறாங்க பத்தியா, முதல்ல என்னோட ஆன்டி, அதுக்கப்புறம் என்னோட அப்பா உயிரோடு இருக்காங்களா இல்லையானு தெரியல, அதுக்கப்புறம் இப்போ என்னோட ஃபாதர் இன்லா, அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஸ்டோரி டெல்லர்னு சொல்றாரு, இல்ல எனக்கு புரியல, நீ என்ன மீட் பண்ணும்போது என்ன சொன்ன கடைசியா, நான் குதோக்கி கிடையாது இப்போ ஓக்டேங் சொன்னேன், நீ ஓக்டேங் மாதிரி நடிச்சியா, இல்ல நீ ஓக்டேங் தான் நினைக்கிறேன், நீ ஓக்டேங் மாதிரி தான் நடந்துக்கணும் புரியுதா, ஓக்டேங்கா இருந்தா நேரம் உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டாங்க, நீ என்ன குதோக்கி மாதிரி பதுங்கி இருந்து பயந்துட்டு இருக்க, நம்ம மாட்டிப்போமோன்னு, அதெல்லாம் விட்டுட்டு ஓக்டேங் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்களோ அதை நீ முதல்ல பண்ணு, ஜஸ்டிஸ் வாங்கி கொடு உன்னோட ஃபாதர் இன் லாக்கு அந்த மேஜிஸ்ட்ரேட்க்கு அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்டோரி டெல்லர் தான் வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுவாரு. இப்போ நம்ம லேடி ஓக்டேங் வந்து நம்ம ஸ்டோரி டெல்லருக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்குறாங்க. பிகாஸ் ஸ்டோரி டெல்லர் தான் சொன்னாராம் 3 days வந்து சாப்பிடாம இவ்வளவு தூரம் குதிரையில தனியாக டிராவல் பண்ணி வந்து உன்னை பாக்குறதுக்காகன்னு சொல்றப்போ இவங்களும் கேட்குறாங்க, 3 days அவர் சாப்பிடலன்னு சொன்னா நல்லா சாப்பிடு அப்படின்னும் போது, அப்புறம் நீ மட்டும் என்னவா உன்னை பார்க்க கூட அசிங்கமா இருக்கிப்போ அப்படின்னு சொல்லும் போது அவங்க சிரிச்சிடுறாங்க. ஆமா பாரு, இப்போ ஸ்மைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி டெல்லர் சொல்றாரு. அப்புறம் அவங்க கேட்குறாங்க, 3 days இப்படி என்னை பார்க்கறதுக்காக தான் நீ மெனக்கெட்டு வந்தியா அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன நினைச்ச, நான் உன்னை கூட்டு போயிருவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோரி டெல்லர் கேட்கறாங்க. அப்போ வந்து நம்ம ஓக்டேங் வந்து ஆமான்னு சொல்றாங்க. உடனே வந்து ஸ்டோரி டெல்லர் சிரிச்சுட்டே சொல்றாரு, ஆக்சுவலி வந்து மனசுக்கு கூட அதான் சொல்லி அமிச்சான், பார்த்த உடனே லேடி ஓக்டேங்க கூப்பிட்டு வந்துரு, அதான் அவங்க ஃபாதர் இன்லாவும் இறந்துட்டாங்க, அவங்க ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாங்க, நான் எவ்வளவு சொல்லி அமிச்சான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதோட வந்து நான் பாதிலே டிராமா விட்டுட்டு திருட்டுத்தனமா ஓடி வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாரு. இவங்களும் சிரிச்சிடுவாங்க. அப்புறம் இவரே சொல்றாரு, இந்த மாதிரி உனக்கு ஒரு வேலை இந்த பொறுப்புகள்லாம் எடுத்துக்க ரொம்ப கஷ்டமா இருந்தா பேசாம என் கூட வரணும்னு ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு. உடனே இவங்களும் சொல்றாங்க, இப்பதான்டா சொன்னேன் இந்த மாதிரி ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்க சொல்லி, அதுக்குள்ள இப்படி சொல்றேன்னு கேட்கறப்போ, இல்ல சொன்னதான், இருந்தாலும் வந்து ஒரு கிங்கோட ஆர்டரை வந்து ரிவோக் பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, அதோட ஹஸ்பண்டும் இப்போ இல்ல, அவங்க ஃபேமிலி பொறுப்பு எல்லாம் நீயே சுமக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு தடவை செல்ஃபிஷா யோசிச்சு உனக்காக நீ யோசிக்கலாம், தப்பு இல்லை, என் கூட வரணும்னா வந்துடு அப்படி சொல்லி ஸ்டோரி டெல்லர் சொல்றாரு. இப்போ யாரோ லேடி நீங்க உள்ள இருக்கீங்களான்னு கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்மளுடைய மேஜிஸ்ட்ரேட்டோட 2வது பையன் இருக்கான், அந்த குட்டி பையன் வந்தான். அவன் வந்து அழுதுட்டே வந்து என்னோட தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து என்னைய வளர்க்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, நான் அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்றப்போ நம்ம லேடி ஒருத்தவங்க, என்ன சொல்றீங்க யங் மாஸ்டர், எதுக்கு அங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சு கேட்கறாங்க. அவரும் வந்து எனக்கும் விருப்பம் இல்லதான், ஆனாலும் வந்து எனக்கும் இப்போ யார் இருக்கா, எங்க அப்பா இறந்துட்டாங்க, எங்க அண்ணன் என்னை விட்டு போயிட்டான், நீங்க வந்து இப்பதான் எங்க ஃபேமிலிக்குள்ள வந்தீங்க, எனக்குன்னு ஃபேமிலி இல்ல, சோ அவங்க என்ன வளர்ப்பாங்க, நாங்க போறேன்னு சொல்லுவாரு. இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, எனக்கு புரியல, அப்ப நான் யாரு, நான் வந்து எனக்குன்னு இருக்க ஒரே ஃபேமிலி நீங்க மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம லேடி ஓக்டேங் சொல்றாங்க. உடனே அவர் வந்து எனக்கும் அப்படித்தான் சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடாரு. எனக்கும் அங்க போக விருப்பம் இல்லை, ஆனா என்ன பண்றது தெரியலனாலும் போது இவங்க வந்து நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் கூட இங்கே இருங்கன்னு சொல்றப்போ அவரும் சொல்றாரு, நான் இன்னைக்கு தான் கடைசி அழுகிறேன், இதுக்கப்புறம் வந்து நான் நல்லபடியா உழைச்சு நம்ம ஃபேமிலி வந்து நல்ல நிலைமை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்றான். உடனே நம்ம லேடி ஓக்டேங்கோ, எனக்கும் அதே தானோ, நானுமே வந்து என்னன்னா என்னுடைய ஃபாதர் இன் லாவோடைய ஹானர் வந்து திருப்பி கொண்டு வருவேன், இந்த கேஸ்ல வின் பண்ணி வந்து நம்மளுடைய ஃபேமிலியோட ரெப்புடேஷனை திருப்பி கண்டிப்பா காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து டோருக்கு பின்னாடி இருந்து நம்ம ஸ்டோரி டெல்லர் கேட்கறாரு. ஸோ புரிஞ்சுக்கிறாரு, இவர் கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவரை புரிஞ்சுட்டு போயிடுறாரு. இங்க ஒரு பக்கம் நம்மளுடைய ஓக்டேங் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் முன்னாடி வந்து நின்றுட்டு இந்த கிங்கோடைய அசிஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண வந்தாங்க, அவங்ககிட்ட போயிட்டு திருப்பி வந்து ரெக்வஸ்ட் இருக்காங்க, இந்த மாதிரி வந்து அந்த மவுண்டெயின்ல போய் செக் பண்ணுங்க, அந்த மவுண்டெயின்ல ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டி இருக்கு, குழந்தைங்க தொலைஞ்சு போனாங்களா, அந்த குழந்தைங்களும் அங்கே இருக்கு அப்படி சொல்றப்போ, எந்த ஒரு இதில் நீங்க இது சொல்றீங்க, நீங்க என்ன இதை போய் பாத்தீங்களா, தேவையில்லாம கேஸ் டைவர்ட் பண்ணாதீங்கன்னா அந்த ஆளும் சொல்லுவார், அந்த இன்ஸ்பெக்டரும். ஒன்னு இவங்க வந்து அதெல்லாம் கிடையாது, குழந்தைங்களோட உயிர் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்றப்போ அவரும் சரி ஓகே நியூ மெஜிஸ்ட்ரேட் வந்து பாத்துக்கலாம், அவ்வளவு நாள் எப்படி இது பண்ண முடியும், குழந்தைங்க சேஃப்டி பத்தி யோசிச்சிங்களான்னு கேட்கறப்போ அதை விட நிறைய இம்பார்ட்டன்டான கேஸ் இருக்குன்னு அவர் படுப்புவாரு. அப்புறம் லேடி ஓக்டேங் வந்து சரி எந்த ரீசன்ல வந்து ஃபேமிலிக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு இது வச்சிங்க, யாரும் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி புகார் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறப்போ, ஷான்சன் கண்ட்ரியோட சீஃப் லீ தான் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணதான்னு சொல்லிட்டு லேடி ஓக்டேங் கேட்கறாங்க. அப்போ அவர் வந்து இல்ல நான் வந்து
மை மைனிங் மினிஸ்டரோட வந்து ஒரு ட்ரிப் போயிருந்தேன். அங்கே வந்து பக்ஜுங்கி தான் என்கிட்ட சொன்னார். அதை வச்சு தான் வந்து விசாரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இப்போ நம்ம மெஜிஸ்ட்ரேட் வீடு வந்து அந்த சீஃப் லீக் தான் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அதான் அந்த மதர் சாங்சுரி கூட ஹெட்டாக இருந்தாங்களே ஒரு லேடி, அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட்க்கும் தான் அந்த மெஜிஸ்ட்ரேட் வீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து இப்போ காமனாக மதர் சாங்சுரிலேருந்து இன்னொரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்க கூட டீல் பேசியிருந்தாங்களா, அவங்களும் வருவாங்களா. அவங்க வந்துட்டு சூப்பர், உங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு கிடச்சிருக்கு, ரொம்ப லக்கு தான் உங்களுக்கு. ஆமாம், எல்லாமே பக்ஜுங்கிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறப்போ, ஆமாம் அவர் வேற உங்களோட சேவியர்ல அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க ஒன்றும் புரியாமல் நிற்பாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வழியா வந்து மக்சிமா போவாங்களா. ஆக்சுவலி என்னன்னா மெஜிஸ்ட்ரேட் வீடு வந்து செல் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்க ஸ்லேவ்ஸ் வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணும் போல இருக்கு. ஸோ மக்சிமா அங்கே தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் வந்து இந்த லேடி பிடிச்சி வச்சுனே, இவ வந்து அந்த பேக்ஸ் ஃபேமிலியோட சன்னை வந்து ரிப்போர்ட் பண்ணவ தானே, இவளை எதுக்கு இந்த வீட்டில் வச்சிருக்கீங்க, இவ கண்டிப்பா வந்து லேடி ஓகே அங்கே தான் லாயலா இருப்பா, பார்த்து உங்களோட ஃபுட்ல விஷம் வச்சிட்டு போறா, இவளுக்கு போய் இங்கே வேலை கொடுத்துருக்கீங்க பாருங்க, சீக்கிரமா வந்து ஸ்லேவ் மார்க்கெட் கூட ஓப்பன் ஆகுது, பேசாம அவளை அங்கே வித்துருங்க, இவ்வளோலாம் வச்சிருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம மக்சிமாவும் ரொம்ப கெஞ்சுறாங்க, இல்லை நான் கண்டிப்பா அப்பெல்லாம் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி கேரக்டர் நான் இல்லைன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. இங்க சில பேர் வந்து நம்ம லேடி ஆஃப் டைம் சொல்றாங்க மக்சிமா வந்து இந்த மாதிரி ஸ்லேவ் மார்க்கெட்ல போட போறாங்கன்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சதுமே அந்த சீஃப் லீயோட வீட்டுல வந்து இந்த மாதிரி பெருசா ட்ரீட்லாம் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு மெஜிஸ்ட்ரேட் வீட்டுல வச்சு. அங்க வந்து அந்த மைனிங் மினிஸ்டர் இருக்கார்ல பக்ஜுங்கி, அவரும் வந்து ட்ரீட்லாம் அட்டன் பண்ணி நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு போறாரு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நாங்க வந்து பிரதர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ஆக்ட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய லேடி ஓகே அங்க வராங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி மக்சிமாவை செல் பண்ண போறேன்னு கேள்விப்பட்டேன், தயவு பண்ணி மக்சிமாவை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றப்போ அந்த சீஃப்லி இருக்காரு, அவர் வந்து ரொம்ப ஹெட் வெயிட்டோட கேட்கறாரு. ஓ அப்படியா, நீ வாங்கிக்கிறியா, அப்ப என்ன தருவ அப்படின்னு கேட்கறப்ப, நீங்க என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்றப்போ அவர் சொல்றாரு, உன்னோட வீடு உன்னோட மொத்த ஃபார்ச்சுனையும் வந்து கொடுத்துரு, ஏன்னா ஒரு ஸ்லேவ்காக சண்டை போட்டவதானே நீ, அவளுக்காக உன்னோட மொத்த ஃபார்ச்சுனும் கொடுத்துரு. அப்படி இல்லையா, என் முன்னாடி முட்டி போட்டு நெல்லு, அதுக்கப்புறம் வேணா ஸ்லேவை கொடுக்கலாமா இல்லையா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம நம்மளோட லேடி ஒக்டாங்கும் வந்து நீல் லோன் போட்டு வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி மேக்ஸிமம் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் நல்லவங்களா வச்சு வேண்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உள்ள போகலாம், ஸ்லேவ்ஸ்லாம் வேற பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. அப்போ வந்து ஒரு கோவப்படுறாரு. அப்போ நம்ம லேடி ஒக்டாங் சொல்றாங்க, கண்டிப்பா நீங்க மேக்ஸிமம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல எனக்காவது ஒரு நாள் நான் உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் செம்ம கடுப்பாரு, என்னது உன்ன மாதிரி ஒரு பொம்பளை வந்து எனக்கு ஹெல்ப் பண்றாளா, பத்தியா கேட்டீங்களா எல்லாரும், இவ போய் எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவனோட தகுதி என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கோவமா பேசுறாரு. அப்படியே அவங்க ஒய்ஃப் வந்து உள்ள கூட்டு போயிடுறாங்க. இங்க நம்ம மேக்ஸிமம் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க விற்க போறாங்களா, அதனால வந்து அப்போ அவங்க கூட வந்து இன்னொரு மென் ஒர்க் பண்ணுவார், அவங்களுக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஓகே, அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு, ஏன் தான் உன் மேல நான் விருப்பப்பட்டனோ தெரியல, நீ இவ்வளவு கஷ்டப்படுற, இப்ப நான் என்ன பண்ணுவேன் இல்லாம அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. உடனே இவங்க வந்து வருஷம் நம்ம பேக்கியோடைய கலருக்கு வந்து நீ ஒயின் வச்சணும், ஓகேவா, அதே மாதிரி என்னை பத்தி எதுவும் கவலைப்படாத, நீ நம்ம லேடி ஓகே அங்க முடிஞ்சா நல்லபடியா பாத்துக்கோ, அவங்க கிட்ட சொல்ல என்னை பத்தி கவலைப்பட வேணா, நான் நல்லா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் கன்சோல் பண்றாங்க. அவர் சொல்றாரு, பேசாம நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம், அப்படின்னு ஓடி போய் என்ன பண்ண போறோம், ஓடி போயிட்டு ஃபியூச்சர் நல்லா இருக்கலாம், என்ன பண்ணுவேன், நமக்கு எங்கேயுமே இடம் கிடைக்காது, அப்புறம் என்ன பண்ணுவேன், லூஸ் மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஒரு ஸ்லேவ் வந்து சொல்ற, இந்த மாதிரி வந்து நம்ம லேடி ஓக்டாங் வந்து உங்களுக்காக வெளியே தான் நீல் டவுன் பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றப்போ இவங்க ரொம்ப கோவப்படுறாங்க, எதுக்கு அவங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, மேக்ஸிமம் ஃபீல் பண்றாங்க. அப்புறம் காலையில வந்து நம்ம சீஃப்லியோட ஒய்ஃப் வெளியே வந்து பாக்குறப்போ அங்கேயே தான் லேடி ஓக்டாங் இன்னும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, நைட்ல இருந்து இங்கே உட்காந்துருக்கேன், ஆமான்வாங்க. சரி ஓகே, மேக்ஸிமம் அவங்ககிட்ட அனுப்பலாம், என்ன பண்ணுவேன்னு சொல்றப்போ நான் அவங்க கூட போவேன், அவங்களை கூட்டு வரதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு லேடி ஓக்டாங் சொல்லுவாங்க. எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கேட்கறப்போ, இல்ல அவங்க எனக்கு ஃபேமிலி மாதிரி, என்னோட அம்மா மாதிரி, அவங்க இதுக்கு மேலேயே எனக்கு பிடிச்சவங்க யாரும் நான் இழக்க தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு லேடி ஓக்டாங் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா மேக்ஸிமம் வெளியே வந்துருவாங்க, நானே வரலான்றேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து நம்ம மெஜா பார்த்தோன்னே நம்ம லேடி ஓக்டாங்க ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழுறாங்க, இவங்களை பார்க்கவே முடியாது நினைச்சுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் மெடிக்கா சீஃப்லியோட ஒய்ஃப் இருக்காங்களா மதர் சென்சுரி கிட்ட, அவங்களுக்கும் வந்து நம்ம லேடி ஓக்டாங் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க, இதுக்கு நான் எப்படி ரீபே பண்ணுவேன்னு தெரியல, பட் கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு இதுக்கான ரீபே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி ஓக்டாங் சொல்றாங்க. அப்புறம் இங்க பார்த்தா சீஃப்லியோட ஒய்ஃப் கூட வந்து அந்த மதர் சான்ச்சரில் இருக்க இன்னொரு உமன் சொன்னேன்ல, ஆக்சுவலி இவங்க 2 பேரும் சம்பந்திங்க, ஓகேவா, இவங்க பொண்ணை தான் வந்து சீஃப்லியோட பையனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இங்க அடிக்கடி வந்து போறாங்க. அவங்க வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி அவளை வந்து ஓக்டாங்கிட்ட அனுப்பிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இல்லை நீ சொன்னதானே பண்ணு, நீ தான் சொன்ன அவ என் கூட இருக்கிறது ரொம்ப கெட்டது, விஷம் வச்சிருவானு, அதனால தான் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றப்போ, அப்படி அப்படின்னு தெரியல, ரொம்ப கைண்ட்னஸ் தான் காட்டுற, இவ்வளோ தப்பா உங்களுக்கு நீ பண்ணிட்டு இவ்வளோ கைண்ட்னஸ் காட்டலன்ற மாதிரி ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா பேசுவாங்க. உடனே இவங்களும் மதர் சான்ச்சரிடும் கேட்பாங்க, இல்லை எனக்கு புரியல, நீ ஏதோ சர்க்காஸ்டிக்கா பேசுற மாதிரி இருக்கு, எதனால மூஞ்சுக்கு நேரம் ஓப்பனா சொல்லுன்னு சொல்றப்போ, இன்னமும் உனக்கு புரியல எதுக்காக உனக்கு இவ்வளவு பெரிய இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கறப்போ, ஆமா கிங் தானே கொடுத்தாரு, கிங் ஒன்னும் கொடுத்துருப்பாரு எனக்கு தோணுன்ற மாதிரி ஒரு இவங்க திருப்பி பொடி வச்சு பேசுறாங்க. அவங்க உடனே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பக்ஜுங்கியால தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஓகே, பட் ஆனா அது அவங்களுக்கு தெரியல. இவங்க வந்து அந்த மெஜிஸ்ட்ரேட்டோட வீடை வந்து கிங் தான் வந்து சீஃப்லிக்கு கொடுத்துருக்காங்க, மெஜிஸ்ட்ரேட்டை காட்டி கொடுத்ததுனால அப்படின்னு நினைச்சு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டோரி டெல்லர் வந்து நம்ம ஓக்டாங் வீட்டுக்கு வெளியே எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. அவள் இங்கே தானே வர சொன்னாவே வெளியே வந்து பார்க்க கூட வர மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட 2வது பையன் ஓடி வந்து இவங்க அடிச்சிடறான். பிரதர் ஏன் என்னை விட்டு போனீங்க, எவ்வளவு தூரம் வெயிட் பண்ணியிருக்கேன், இப்பதான் வரைய உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறான். உடனே அவரும் வந்து நான் ஒன்னும் உன்னோட பிரதர் இல்லடா, நிறுத்துறான்னு சொல்லும்போது, இல்லை நீ போய் சொல்ற, நீ பார்க்க என்னோட பிரதர் மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லும்போது, கண்டிப்பா நான் ஒரு பிரதர் இல்லை அப்படின்னு சொல்றப்போ, அப்படியா அப்ப தெரியாம அடிச்சு சாரின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். அப்புறம் எதுக்கு நீங்க வீட்டை எட்டி பார்த்துருக்கணும், இல்லை நான் அந்த வழியா பாஸ் ஆனேன், அப்பதான் சும்மா அப்படியே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிப்பாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பையன்
பையனை சோகமா போவான். திருப்பி இவர் திரும்பி இருக்கும்போது வந்து இன்னொரு ஆள் வந்து அடிச்சுவாங்க. திரும்பி பார்த்தா நம்ம மனசுக்காதான். மனசுக்கு பார்த்துட்டு எது கூட அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவப்படுவாரு. சரி நீ எப்படி இங்க வந்து கேட்கப்போ நீங்க பாட்டுக்கு தனியா விட்டு வந்துட்டீங்க, நீங்க டிராமாவை பாதிலே விட்டு போனா அங்க ஊர் மக்கள் என்னதான் சேர்த்து அடிச்சாங்க, அதோட வந்து நம்ம அமௌண்ட் வாங்கினவங்களும் என்னதான் அடிச்சானுங்க, உங்களுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு அவர் புலம்புவாரு. சரி விடு விடு அப்படி சொல்லிட்டு சரி வாங்க சீக்கிரம் போலாம், எங்க ரெடி ஓகே அங்க அவங்களையும் கூப்பிட்டு தானே போகணும், எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கப்போ இல்ல வரலன்னு போது இவங்க ஷாக்கா இருங்க, என்னது வரலையா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கப்போ ஆமா அவளுக்கு வேற யங் பிரதரின்ல இருக்காங்க, அப்புறம் அந்த வீட்டுக்கு இவதான் மூத்த மருமகா, இவ தானே பாத்துக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவரும் பேசுவாரு. மனசுக்கு செம்ம டென்ஷன் யாரா நீங்களான்ற மாதிரி. இப்போ நம்ம மெஜிஸ்ட்ரேட் ரெண்டாவது பையன் இருக்கான், அந்த குட்டி பையன் வந்து ஸ்கூலுக்கு போனா அவனை பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஓடி வந்து நீ வரவே மாட்டேன்னு பயந்தேன், 3 வருஷம் வந்து மார்னிங் பீரியட் இருக்கேன் நீ அதுக்குள்ள வந்துட்டேன், இல்லை என் பிரதர் ரிட்டர்ன் ஆனதும் நான் 3 வருஷம் மார்னிங் பீரியட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றப்போ சரி ஓகே உங்க அப்பா இருந்தா நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாவம் இல்ல அவர் அப்படின்னு இல்லை அவர் தான் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள், அவர் கொஞ்சம் பொறுப்பெடுத்து இந்த மாதிரி ட்ரைட்டர் உருவாகாம பாத்துருக்கணும், ஆனா அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு அதனால தான் சரி விடு அப்படின்னும் போது இல்ல அவர் தான் ஒன்னும் ரெஸ்பான்சிபிள் இல்லை, ஆக்சுவலி வந்து அந்த டிவோட்டட் ஹார்ட் இருக்குல்ல அது வந்து ஒன்னும் ட்ரைட்டர்லாம் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் தான், எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்கறப்போ சீஃப்லி வந்து நம்ம இருந்து ஏதோ மறைக்கிறாரு, அவர் பேசிட்டு நான் ஒட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யங் மாஸ்டர் கேட்கறப்போ அந்த பையன் வந்து ஐயோ இல்ல நான் சொன்னது மறந்துரு எதுவுமே நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு அவன் பாரு பயந்து ஓடிடுவான். உடனே அந்த யங் மாஸ்டர் குட்டி பையன் இருக்காலும் அவன் வந்து நம்ம லேடி ஓக் டேங்க் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறான், அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு. இப்போ லேடி ஓக் டேங்க்கும் புரியுது இந்த மாதிரி வந்து அந்த மவுண்டன்ல செக்கிங் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் இன் லாவை இந்த மாதிரி சாகடிச்சிட்டானுங்கன்னு சொல்லிட்டு. சீஃப்லியோட ஒய்ஃப் இருக்காங்களா அவங்க வந்து வீடு முழுக்க சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்றப்போ ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருது, இந்த மாதிரி மைனிங்ல வந்து நம்ம ஹஸ்பண்டும் இது பண்ணிருக்காருன்னு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டு போல இருக்கே அப்படின்னும் போது இவங்க கேட்கறாங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு கேட்கறப்போ உனக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணாலும் பண்ணுவேன், நல்லா லக்ஸரியா தானே வாழ்ந்துட்டு இருக்க, சோ அதனால அதை நல்லா சொகுசா என்ஜாய் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, சீஃப்லி சொல்றாரு. இவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு ஒருவேளை உண்மை தெரிய வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப அவர் சொல்றாரு உண்மை எப்படி தெரிய வரும், நான் தொலை கொடுத்த மெஜிஸ்ட்ரேட்டே செத்து போயிட்டானு கேட்கறப்ப அப்ப அந்த மனுஷன் நல்ல மனுஷன் நீங்க தான் கொண்டுட்டீங்களா போய் பழி போட்டு அப்படின்னு கேட்கிறப்ப ஆமாதான் இப்ப அதுக்கு என்ன நீ வாய மூடிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்றாரு அந்த டிவோட்டட் ஹார்ட் சிம்பிள் இருக்க அந்த மியூசிஷியன் இருக்கான்ல அதான் அந்த டிரான்ஸ்மன் அவங்களையும் கொண்டுட்டேன், அதனால யாருமே வந்து சாட்சி சொல்ல போறதில்ல, நான் பொய்யா தான் ஃப்ரேம் பண்ணேன்னு யாருக்கும் தெரிய போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், உங்களுக்கு வெக்கமா இல்ல, இதுல வேற நம்ம சம்மதி நீட்டு இருந்து கடன் வேற வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க இது விஷயமா வந்து அவங்களுடைய சம்மந்தி இருக்காங்கல்ல அதுதான் அந்த மதர் சான்ச்சுரியில இன்னொரு உமன் இருப்பாங்களே கொஞ்சம் கண்டிங்கா அந்த உமன் கூட பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க எதுக்கு இதுக்கு ஃபண்ட் பண்ணீங்க, ஆக்சுவலி உங்ககிட்ட பணமே கிடையாது ஓகேயா, இவங்க வந்து கொஞ்சம் பணம் கொடுத்துருக்காங்க சம்மதிங்களாகும் போது பணம் கொடுத்துருக்காங்க, இந்த மைனிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா இவங்களுக்கு கொஞ்சம் போடணும்ல இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ அதனால நீங்க ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கறப்போ நான் கொடுத்தாதானே நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உன் பையன் என் பொண்ணு எல்லாரும் நல்லா இருக்கும், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ வாய மூடிட்டு இதை பத்தி எல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்மதி சொல்றாங்க. அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இல்ல நான் கண்டிப்பா உண்மையெல்லாம் வெளியே சொல்லிட்டு சாரி கேட்க போறேன் அப்படின்னு கேட்கறப்போ சாரி கேட்க போறியா, அப்ப நம்ம பிள்ளைங்களோட நிலைமை நினைச்சு பாத்தியா, அவங்க லைஃபே போயிடும், பரவாயில்ல உனக்கு நல்ல வேலை நான் சம்மந்தியான உனக்கு அப்படின்னு ரொம்ப நக்கலா பேசுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க நீ என்ன பண்ற மெஜிஸ்ட்ரேட் ரூம்ல நல்லா சொகுசா தூங்குறதுக்கான வழியை பாரு, இவ்வளவும் பண்ணிட்டு நீ வேற வந்து நம்ம எங்களோட ஸ்லேவை வந்து நல்ல மாதிரி அமுச்சு வச்சு பாரு, அங்கதான் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்க்காஸ்டிக்கா பேசுறாங்க. இவங்களுக்கு அழுகவே வந்துடுது.